Hallelujah. கடந்த நாள்ல கூட so I was talking to you உங்களோட let first the things let first things be first. முதலிடம் முதல்ல எது இருக்கணுமோ அது முதன்மையா இருக்கணும். You cannot put முதன்மையாய் செய்ய வேண்டியதை 2ஆம் இடத்துல வைக்க கூடாது. Amen. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், that is the command. சோ அத போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். You cannot put it back. அதிகாலையில தேவனை தேடுங்கன்னா that is the system God has for us. நம்ம அதிகாலையில தேவனை அதிகாலையில தேடினா நம்ம தேவனை கண்டடைய முடியும்னு எழுதப்பட்டு இருக்குதுன்னா, so there is a command and there is a promise. Amen. Hallelujah. So and if God, தேவன் சொன்ன வார்த்தைகள் is very serious with his word. So நாம 100% அதுல கொஞ்சம் கூட பிசகு இல்லாம நாம செய்வோமானால், நாம ஃபாலோ பண்ணுவோமானால், literally we can see the glory of God. தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நாம் பார்க்க முடியும். So there are so many ways. நமக்கு இன்னைக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, எவ்ரிபடி இஸ் பிஸி. ஏதோ ஒரு காரியத்துல நாம என்ன பண்றோம், பிஸியா இருக்கிறோம். நிறைய இன்னைக்கு இருக்கத்துல இட்ஸ் டிஃபிகல்ட். ஏதோ இருக்கிறோன்னு இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கூட என்ன இருக்குதுங்க, ஏதோ போகணுமா, ஒரு 7 hour 8 மணி நேரம் செஞ்சு வந்தோமான்னு இல்லை. சில பேருக்கு அதிக இரவு 11 மணி 12 மணி கூட வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. யூ வாண்ட் டு கம்ப்ளீட் இட் பிகாஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால, ஸோ யூ ஹாவ் டு கீப் யோர் செல்ஃப் என்ன அப்டேட்டடா வச்சுக்கணும். அது பிகாஸ் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு காலத்துல நாம வாழ்ந்திருக்கிறோம். எப்போ எது வேணாலும் நடக்கும். So but for God children, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கத்து கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க once you அந்த ரெவலேஷன் அவங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, you will be amazed. So God says, முதலிடம் let first things be first. முதல்ல எது இருக்கணும், அதே எப்போதும் you keep it. உங்க கண்கள், உங்க மைண்டு, உங்க உணர்வுகள் எல்லாம் அதுல கவனம் செலுத்துவீங்கன்னா, மற்றது will follow, it will automatically follow you. அதான் ஆண்டவருடைய கடந்த நாள்ல சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இது ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய why did Jesus say நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொன்னா, so Jesus, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய there is something that Jesus had in his mind. அவருடைய மனதுல வைத்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம பார்க்கலாம். எதுக்கு அதை சொல்றாரு? why did Jesus say நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள்னா, நீங்க அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீங்க when you study 25ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார் என்னன்னு, ஹல்லேலூயா, நீங்க எதுக்குங்க ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். So these are the blessed words. இயேசுடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்போ ஜீசஸ், இயேசுக்கு என்ன தெரியுங்க, வாட் ஆல் இன்னைக்கு நீங்க கடந்து போகிற எவ்ரி சிச்சுவேஷன் he saw. ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் அறிந்தார். அவர் பரலோகத்துல தேவனா இருக்கும் போது மாத்திரமல்ல, even when he came as Jesus Christ on the earth, he knew மனுஷனுக்கு நிறைய கவலைகள் இருக்குதுன்னு தெரியும். பேசிக்கான கவலை எதுனா, உடை, ஆகாரம், உடை, உறைவிடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் மனுஷன் காலம் பூரா கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும். சோ அதுக்கு அவர் கொடுக்கிற அவர்கிட்ட இருக்கிற பதிலன்னா, the way Jesus says, எல்லாம் நீங்க அந்த சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இருக்கணும்னா கவலைப்படாதிருங்க. இன்னைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜோட மக்கள் நீங்களும் நான் இருக்கிறேன்னா, அது என்னன்னா, we worry about anything. எல்லாத்தை குறித்து நாம கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஆமென். நமக்கு ருசிகரமான சாப்பாடு இல்லைனாலும் நம்ம கவலைப்படுகிறோம். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைனாலும் கவலை, ஐயோ இது இல்லையே, ஐயோ இது கிடைக்கலையே. இந்த ஐயோங்கிறத சேர்த்து நாம் என்ன பண்றோம், வி கீப் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். என் கணவன் இப்படி இல்லை, என் பிள்ளைங்க இப்படி இல்லை. சோ வி ஆர் வரிட் அபவுட், ஒரு காரியம் இல்லைன்னா ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாக இருக்கும். அதே 6ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 31ஆம் வசனத்துல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அகேன் ஜீசஸ் சேஸ், கவலைப்படாதீங்க. டோன்ட் பி ஆங்ஷியஸ், டோன்ட் வரி அபவுட் எனிதிங். அதுக்கு பிறகு 33ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க கவலைப்படாம, ஐ கிவ் யூ பிரிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறப்பா, அந்த பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதை நீங்க எடுத்துக்கொண்டுவீங்கன்னா, யூ வில் ஹாவ் a successful life. நீங்க கவலைப்படாத அளவுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, உங்களை நன்மையால் அவர் நிரப்ப முடியும். அதே கடைசி 34ஆம் வசனத்துல சொல்லுவாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமென். இன்னும் நாளைக்கே வரல, we are worried about. இன்னைக்கு எத்தனை பேர் நாளை குறிச்சு நீங்க கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இது நடந்துருமா, அது நடந்துருமா, அது கிடைக்குமா, அது கிடைக்காத போகுமா என்று சொல்லி நாம கவலைப்பட்டு நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜீசஸ் நியூ சோ வெல், இதனால ஒரு பிரயோஜனமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்பதை அவர் எத்தனையோ த்ரூ அவுட் தி ஸ்கிரிப்சர்ஸ், நீங்க ஜெனசிஸ்ல இருந்து படிக்கும் போது, God provided everybody at the appropriate time. என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து நடத்தி கொண்டிருந்தாலும், பட் man had that problem. என்னன்னா, he was so என்னன்னா செல்ஃப்லெஸ், அதாவது செல்ஃபிஷ் லைஃப். அவனுக்கு he want to do everything and தன்னுடைய he wanted to keep himself on the top. he should be God. சோ அந்த மனநிலையில இருந்ததுனால he tries to work, அதனால வரக்கூடியதுதான் அந்த கவலையும் பயமும் வருத்தமும் இதெல்லாம் உண்டாய்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So God doesn't want us to live. தேவனுடைய மனசுல நீங்க கவலைப்படுகிறது, இட்ஸ் God says I don't like it, எனக்கு பிரியம் இல்லை. அதனாலதான் அவர் சொல்லுவார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பண்ணுங்க, let God know everything. உங்க பிரச்சனைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி let God know. ஒரு பிரச்சனை கவலைப்படக்கூடிய காரியம் வருதா, ஜெபத்துல take it to God in prayer. Take everything to God in prayer. அவர் நான் ஸ்க்ரூட்டினி பண்ணி இது நான் கேட்க மாட்டேன், அதை நான் கேட்க மாட்டேன், இதுதான் எனக்கு பெரிய, everything you can take it to God. Your weaknesses, your fear, உங்க anxiousness எல்லாத்தையும் you can take it to God. God is waiting to listen. இன்னைக்கு மனுஷராகிய நாம சில நேரத்துல சொல்ல, இவங்களுக்கு வேலையே கிடையாது, எதையோ சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பட் our God is not that kind of God. He loves to listen to your எல்லாத்தையும் கேட்க அவருக்கு சித்தமா இருக்கு. Because that was the lifestyle Jesus lived. அவர்கிட்ட பல தரப்பட்ட ஜனம் வந்தாங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையும் இயேசு பொறுமையோடு கேட்டாரு. பொறுமையோட கேட்டது மாத்திரமல்ல, he gave remedy, அதற்குரிய ரெமெடியை கொடுத்தாரு, அதற்குரிய வழிவாசலை கொடுத்தாரு. So people were just crazy. So if Jesus அவர் பூமியில இருக்கும்போது அவர் செய்வாரானால், இன்னைக்கு today the same Jesus ஆவியானவராய் நம் நடுல இருக்கிறாரு. If you are going to take your issues to God, he is there willing to do for you. பட் நமக்குள்ள என்ன பிரச்சனைனா, we think இது முடியுமா, will God do it? Why do you worry about whether God do it or அது அவரால் முடியுமா முடியாதான்னு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒரே ஒரு காரியம் உங்களுக்குள்ள எனக்கு இருக்கணும், நீங்க என்ன பண்ணணும், அவரால முடியும். பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பலவீனம் வரும்போது நான் என் பலவீனத்தை குறித்து நான் பயப்பட போகிறதுல, கவலைப்பட போகிறதுல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி he encouraged himself. சோ அதுதான் இன்னைக்கும். சோ
நீங்க லூக்கால படிக்கும் போது ஜீசஸ் ஒரு அழகான இன்சிடென்ட் அங்க எழுதி வச்சிருக்கிறார். 2 சகோதரிகள் நடுவுல நடக்கிற லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க மார்த்தாள் மரியாள்னு இருக்கிறாங்க. 2 பேருடைய லைஃப் ஸ்டைல அங்க பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறதுனா, ஏதோ படிச்சுட்டு நான் மெசேஜ் கொடுக்கவும் நீங்க கேட்கவும், இட்ஸ் a லைஃப் ஸ்டைல் God has kept. சோ மார்த்தாள் என்ன பண்றாங்க, 2 பேரும் தான் இன்வைட் பண்றாங்க. Martha was so excited about Jesus. அவ இயேசு மாத்திரம் வீட்டுக்கு அழைக்கல, she welcomed the whole village. அழைச்சது மாத்திரமல்ல, she was just எப்படியாச்சும் அவங்களை திருப்தி அனுப்பணும்னு she is working hard. அவர்களுக்கு வேண்டிய ஏதோ she is preparing and serving them. Hallelujah. And she thought, என்னுடைய வேலையை பார்த்து தேவன் Jesus is going to appreciate it. So அப்போ மரியாள் என்ன பண்றா, she is sitting at the feet. அப்போ மார்த்தாள் கேட்கிறா, ஆண்டவரே என் தங்கச்சி பாருங்க, she is sitting here. என்ன பண்ணல, நான் ஒருத்தியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், தெல்லர் அவளை கண்டிச்சு அனுப்புங்க, let she come and help. நீங்க உங்களை அழைச்சது நாங்க தான், but I have so many works to do, so I need her help. And she was little bit anxious. கோபம் எல்லாமே இருந்தது. அதனாலதான் இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. இயேசுடைய பதில் என்னங்க, இன்னைக்கு இதே நிலைமை தான் அநேகர். இந்த மெசேஜ் வருதுன்னா இட்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். யூ ஆர் வரிட் அபவுட் சோ மெனி திங்ஸ். இயேசு சொல்லுவாரு, இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன சொல்றாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, என்ன பண்ற நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன பண்ற, நிறைய காரியங்களை உன் மண்டைக்குள்ள போட்டு நீ உழப்பி கொண்டிருக்கிற, அதையே யோசித்து கொண்டிருக்கிற, இது எப்படி அது எப்படி. இன்னைக்கு நாம கூட சில நேரத்துல யாரையாச்சும் நம்ம விருந்துக்கு அழைச்சிட்டோம்னா நமக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அவங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா, இப்படி we work so much. யோசித்து பாருங்க, உங்க வீட்டுக்கு கெஸ்ட இன்வைட் பண்ணுறீங்க, இட்ஸ் நாட் ஈஸி. அவங்கள இன்வைட் பண்றது பெருசு இல்லை, இட்ஸ் ஈஸி. வா, நம்ம வாயை திறந்து சொல்லிடுறோம் வாங்கன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு இருக்கிறதே, இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். கவலைப்பட வைக்கும், வருத்தப்பட வைக்கும். வெளியே உதட்டு சொல்லனாலும் மனசு சொல்லி கொண்டு இருக்கும், ஹவு லாங், இது தேவையா? பட் we are not bothered. We just invite, வாங்க வாங்க வாங்க. We don't know the workforce behind it. So கவலைப்படுகிறது some other. அங்க என்ன பண்றாங்க, அந்த இதுல those who prepare, அந்த சமையல் பண்றதா இருக்கட்டும், வீடை சுத்தம். இப்ப யாருன்னா வராங்கன்னா உடனே அந்த வீடை எடுத்து சுத்தம் பண்றது, அது இப்படி இருக்கணும் இப்படி. you are worried to satisfy them. யாரையோ திருப்தி படுத்தணுங்கிறதுக்காக நீங்க கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசுதான் சொல்ற, அநேக காரியங்கள், வீடு சுத்தமா இருக்குதா, பெட்ரூம் சுத்தமா இருக்குதா, வாஷ்ரூம் சுத்தமா இருக்கிறதா, எங்கன்னா டஸ்ட் இருக்கிறதா, இப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்து 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 செஞ்சு இதை குறிச்சு கவலை, அதை குறிச்சு கவலை, சொந்தங்களை குறிச்சு கவலை, பிள்ளைகளை குறிச்சு கவலை, அதை குறிச்சு கவலை, ஏதோ குறிச்சு உங்க தலைக்குள்ள அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்றீங்க, உருட்டி கொண்டு இருக்கிறீங்க. and you don't find the peace. உங்க சமாதானத்தை இழந்து போகிறீங்க, தூக்கத்தை இழந்து போகிறீங்க, and you don't find a satisfaction. ஆண்டவர் சொல்றார், நீ மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ற, கவலை மாத்திரம் அதை குறிச்சு கலங்கி கொண்டு இருக்கிற. இன்னைக்கு so many people as you are listening, நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. இது எப்படி முடியும், அது எப்படி முடியும். You can talk about faith, but living in faith is totally different. Hallelujah. அப்போ கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இன்னைக்கு வார்த்தை என்ன தெரியுமா, தேவையானது ஒன்றே, ஒன்னே ஒண்ணுதான் தேவை. இட் மீன்ஸ் ஜீசஸ் இஸ் வெரி ஸ்பெசிபிக். தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், நாட் மச்.
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? if you are worried about many things in your life, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வேலை, என் வருமானம், அதெல்லாம் see, if you are having so much worries, இயேசு கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருங்க? ஒன்னே ஒண்ணுதான் வேணும், not much. இந்த கவலை எல்லாம் ஜெயிக்கணும், கலக்கத்தெல்லாம் ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்னங்க சொல்றாரு? மரியாதை கவனிச்சு பார். மார்த்தாலே look to மேரி. அப்போ இன்னைக்கு என்ன உங்களுக்கு என்னங்க சொல்றாருங்க? மரியாதை கவனிச்சு பாரு, மரியாதை என்ன பண்ணான்னு கவனிச்சு பாரு. உங்களுக்கு எனக்கு ஒரு திறவுக்கால இந்த இரவுல கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். என்னங்க? வாட்ச் மேரி. என்ன சொல்றாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ்வளவுதான். எப்படி தெரிந்து கொண்டாளுங்க? எல்லாம் கமோஷன்ல இருக்கும்போது இயேசுடைய பாதத்துல அமர்ந்து she was listening to Jesus. அவ்வளவுதான். நீங்க மரியாள் அங்க ஹெல்ப் பண்ணலன்னு இல்ல, she helped, but Jesus was so much attractive to her. இயேசுடைய பாதத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டா. அங்க வேலை எல்லாம் நடக்குது, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லாம் கெஸ்ட் வராங்க பாராக்குறாங்க போறாங்க. ஜீசஸ் கிட்ட வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லி இருக்கலாம், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிக்கிறான். ஏன்னா சுவிசேஷத்தெல்லாம் கேட்டுட்டாங்க. இப்ப போறாங்க, போகும்போது சாப்பிட்டுட்டு போறாங்க, வந்த கெஸ்ட விஷ் பண்ணிட்டு போகலாம். பட் என்ன பண்றாங்க? மேரி had something, she saw Jesus, she saw எதையோ இயேசுக்குள்ள பார்த்தா வந்து உட்கார்ந்துட்டா. she was listening to Jesus. இயேசுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சா, இயேசுடைய உபதேசங்களை கேட்க ஆரம்பிச்சா. Jesus was very much interested in preaching or teaching and revealing things to Mary. மேரி மாத்திரம் தான் கேட்டாங்க, மத்தவங்க கேட்டாங்களா தெரியல, எழுதப்பட்டில்ல. they would have sit and listen, உட்கார்ந்து கேட்டு இருப்பாங்க. சாப்பாடு வந்த பிற்பாடு அதன் மேல கவனம் போயிருக்கும். but she was so much concentrated in the blessed words of Jesus. இன்னைக்கு அதே தான் உங்களுக்கும். இயேசுடைய பாதம் எங்கங்க? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள சொன்னது. மரியாள் என்ன பண்ணா? 39ஆம் வசனத்துல அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். சோ இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்ண போறோம்? நீங்களும் நான் ஜெபிக்கலாம். பட் டேக் யுவர் வேர்ட். இயேசு பேசின வார்த்தைகள் எங்க இருக்குதுங்க? உங்க கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பைபிள்ல இருக்குது. தயவு செஞ்சு ஒரே ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்றேன் நானு. யூஸ் யுவர் பைபிள். யூஸ் யுவர் பைபிள். இல்லைன்னா பிரத்யேகமா ஒரு மொபைலோ இல்ல டேபோ வச்சு அதுல பாருங்க, அதுல படிங்க. எல்லாத்தையும் ஒண்ணுல வச்சுக்காதீங்க. ஸ்பெண்ட் லிட்டில் டைம். அதுல உங்களுக்கும் இயேசுக்கும் நடுவுல எதுவும் வரக்கூடாது. உங்களுக்கும் இயேசுக்கும் நடுவுல எந்த காரியமும் வரக்கூடாது. கான்சென்ட்ரேட் ஆன் த வேர்ட். எவ்ரிதிங் உங்களுக்கு வேண்டிய கவுன்சில், உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை. நீங்க நிறைய நேரத்துல we expect from others. அது தப்பு கிடையாது. ஊழியக்காரர்கிட்ட எதிர்பார்ப்போம், தப்பு கிடையாது. பட் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ பர்சனலி. ஆமென். உங்களுக்கு நீங்க கவலைப்படு, நீங்க when you begin to listen to the word of Jesus, when the counsel of Jesus comes, அப்ப நீங்க சொல்லுவீங்க, ச்சே இதற்காக நான் இவ்வளவு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தேன். இட்ஸ் நத்திங். when the word comes, it's nothing. நீங்க படிக்கும் போது the rhema will come, வெளிப்பாடு வரும். அது வந்ததுன்னா everything will just vanish in a moment. உங்க கண்களுக்கு முன்னாடியே உங்க கவலை எல்லாம் மறந்து போகிறதை நீங்க பார்க்க முடியும். that powerful is the word of God. சோ அன்னைக்கு மரியாள் இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்தா. இன்னைக்கு spend some time with the word of God. உங்க பைபிளோட உட்காருங்க. ஹல்லேலூயா. பென்சில் பெண்ணோட உட்காருங்க. நீங்க படிக்கும் போது டேக் சம் நோட்ஸ். அதை எடுத்து திரும்ப திரும்ப படிங்க. Hallelujah. There is a revelation for you. நீங்க ஜெயிக்கிறதுக்கு கூடிய ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிற, ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. Amen. Hallelujah. God has never left you alone. நீங்க தனியில அப்படி தனிமையா உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் விடல. He has something for you. உங்களுக்காக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். He is there. It is there for you. உங்களுக்காகவே
God has a revelation. உங்க பிரச்சனைகளுக்காக God has something in store for you. So நிச்சயமாக அதை செய்வாரு. Trust God, believe God. அவருக்கு முதலிடத்தை கொடுங்க. Receive the multiple blessing that God has for you.